அம்மாவுக்கு என்னமோ நேரம் சரியில்லை, 2 நாள் பூஜை பண்ணா, துர்காதேவி பூஜை பண்ணால் எங்கள் அம்மா நல்லாயிரும் சொல்கிறாங்க. கடவுள் எங்கள் அம்மாவை வந்து கைவிட மாட்டார். எங்கள் அம்மா ஏழைகளுக்காக மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவி. இது எப்படி நாங்கள் வெளிப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல. அழவும் கூடாதுன்றாங்க, உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு நம்ம அழக்கூடாதுன்னுன்றாங்க. தன்னை மீறி வருது அழ. நேற்று இரவு முதல் எல்லோருமே இங்கே தான் இருக்கிறோம். அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்று விட்டார் என்ற செய்தி அறிந்த பிறகு நாங்கள் மகிழ்ச்சி பெறுவோம். அம்மா பூரணமாக நல்லாயிடுவாங்க. நாங்கள் வேண்டுதல், எங்களுக்கு வேண்டுதல் இருக்க வேப்பஞ்சாலெல்லாம் கொடுக்குறதா வேண்டியிருக்கோம். மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா புரட்சி தலைவி அம்மா நம்ம வாழ்க. அம்மா இருக்கும் இடம் நோக்கி நாங்கள் பேச வார்த்தை வரல எங்களுக்கு. அம்மா பூர்ணமாக குணமாயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கடவுளை நம்பி நாங்கள் உட்காந்துருக்கோம் எல்லாருமே. கடவுளை பிரார்த்தனை பண்ணுறோம். அம்மாவுக்கு என்னமோ நேரம் சரியில்லை, 2 நாள் பூஜை பண்ணா, துர்காதேவி பூஜை பண்ணால் எங்கள் அம்மா நல்லாயிரும் சொல்கிறாங்க. அதை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கோம். எங்கள் அம்மா எங்களுக்கு வந்ததான் எங்களுக்கு வாழ்க்கை, எங்கள் உயிர் எல்லாமே எங்கள் அம்மா தான். இது எப்படி நாங்கள் வெளிப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல. அழவும் கூடாதுன்றாங்க, உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு நம்ம அழக்கூடாதுன்னுன்றாங்க. தன்னை மீறி வருது அழ. என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்றும் புரியல. கடவுள் இருக்கார். அம்மா பூரணமாக நல்லாயிடுவாங்க. நாங்கள் வேண்டுதல், எங்களுக்கு வேண்டுதல் இருக்க வேப்பஞ்சாலெல்லாம் கொடுக்குறதா வேண்டியிருக்கோம். எங்கள் அம்மா பூர்ணமாக குணமாயிடுவாங்க நம்பிக்கையில் உட்காந்துருக்கோம் எல்லோரும். பூர்ணமாக குணமாயிட்டானா எங்கள் வேண்டுதலோடு எங்கள் அம்மா எங்கள் கூட இருப்பாங்க நம்புகிறோம். கடவுளை மட்டுமே நம்புகிறோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வந்து மீண்டும் வந்து உடல் நலத்தோடு மீண்டும் ஆட்சி பொறுப்பில் உட்காருவாங்க. அம்மா வந்து கடவுள் எங்கள் அம்மாவை வந்து கைவிட மாட்டார். எங்கள் அம்மா ஏழைகளுக்காக மக்களுக்காக வாழ்ந்த ஒரே தலைவி, ஒப்புயர்வற்ற தலைவி. ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காக நான் மக்களுக்காகவே வாழ்கிறேன் என்று எத்தனையோ ஏழை குடும்பங்கள், எத்தனையோ ஏழை பெண்களுக்கு தாலி எடுத்து கொடுத்த ஒரே தலைவி, தங்க தலைவி, புரட்சி தலைவி அம்மா. அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் உடல் நலத்தோடு மீண்டும் வந்து பரிபூர்ணமாக நலமடைந்து வர வேண்டும் என்று கோடிக்கணக்கான மக்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரார்த்தனை வீண் போகாது. மீண்டும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தமிழகத்திலே உடல் நலத்தோடு வருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்புவார் என்கிற நம்பிக்கையுடன் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர். தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனாலே தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கழக தொண்டர்களும் மக்களும் மகளிர் அணியை சார்ந்தவர்களும் கடந்த 70 நாட்களுக்கும் மேலாக இங்கே மருத்துவமனையிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு முதல் எல்லோருமே இங்கே தான் இருக்கிறோம். அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்று விட்டார் என்ற செய்தி அறிந்த பிறகு நாங்கள் மகிழ்ச்சி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா பூரண நலம் பெற்று வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். அம்மா வந்து 75 நாள் அந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கட்சி தொண்டர்கள் அனைவரும் மனவேதனோட மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அந்த உடைய நிலைமை வந்து அம்மாவுடைய சீரழிஞ்சால் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சீரழிவாங்க. அம்மாவுடைய சோகத்தை வந்து எல்லாமே நாங்கள் பங்கு எடுத்துருக்கோங்க. இந்த பங்கு ஒரு குடும்பத்துலேயும் ஒரு வீட்லேயும் எல்லாருக்குமே எங்களுக்கு பங்கு இருக்குன்றது அம்மா வந்து எங்களுக்கு உணர்த்திருக்காங்க. நாங்கள் அம்மாவுக்காக நாங்கள் எதுவுமே செய்வோன்றது இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறோங்க. அம்மாவுடைய சாதனைங்க, ஒரு சாதனைங்க வந்து மறக்க முடியாத சாதனைங்க அம்மா செஞ்சுருக்காங்க. அந்த சாதனையினால் மக்கள் வந்து சேர்ந்துருக்கு. அந்த மக்கள் சேர்ந்ததுனால தான் அம்மாவுடைய ஒரு குடும்பத்துலேயும் அம்மாவுக்காக இன்றைக்கி வேதனைப்பட்டு ப்ரேயர் பண்ணி அவங்கவுங்க ஆண்டவங்கிட்ட வந்து அம்மாவுடைய உடல்நிலையை வந்து நல்லா சிறப்பாக ஆக வேண்டும்ன்றது எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணின்னு இருக்காங்க. இதன் மூலம் நாங்கள் வந்து மீடியாவுக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிவிச்சுன்னு இருக்கிறதுனால எத்தனையோ குடும்பங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து நிம்மதி அடைகிறாங்க. அம்மா வந்து நல்லா இருக்காங்கன்ற. இல்லைன்னா இது வந்து அப்படியே ஒரு இந்த மீடியா வந்து இல்லைன்னா ஊடகம் தவறான செய்தினால் மக்கள் வந்து கொந்தளித்து சட்டம் ஒழுங்கு கெடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் வந்து இந்த மீடியானால் வந்து எங்களுடைய அதிமுக தொண்டர் ஒருத்தரும் ஒரு நிலைமையை வந்து அம்மாவுடைய நிலைமை ஒரு செகண்டு வந்து தெரிவிச்சுன்னு நீங்கள் தெரிவிக்கிறதுனால அம்மா வந்து சிறப்பாக இருக்காங்க,
உடல்நலம் நல்லா இருக்குன்றது இந்த செய்தி மூலிமா தெரியுனா மன நிம்மதியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அங்கங்கே இருக்கிறவங்க தொண்டர்களும் அங்கங்கே இருக்கிறாங்க. இதில் இதுதான் ரொம்ப மீடியாவுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்க. 74 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குணம் பெற வேண்டி நலம் பெற வேண்டி கழக தொண்டர்களும் உலக தமிழ் மக்களும் இந்திய மக்களும் பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். உயர்ந்த உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் சிகிச்சையாலும் அம்மா அவர்கள் பூர்ண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்பி மக்கள் பணியில் ஈடுபட்டு மக்கள் பல திட்டங்கள் நல திட்டங்களை வாரி வாரி வழங்கி செயல்படுவார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம்.